சத்திய வேதத்துக்காக பாடுபட ஆசை இருந்த ராயப்பரே, புதுமைகளை செய்தவரான ராயப்பரே, முதலே பக்தியாக இருக்கிற விசுவாசிகளுக்கு சகல நன்மை பலன்களை இன்றைய ராயப்பர் திருவிழா திருப்பலியானது நமது சிவன் மாநகர் இறை மக்கள் உள்ளூர் வெளியூர் வாழும் இறை மக்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரங்கூவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்கூவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகி ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். கோரு குலமே வருக, கோரு குலமே வருக, திருப்பலியாற்றிட வருக வென்றழைத்தோம். கோரு குலமே வருக, கோரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக, தீமையினில் கலந்திட வருக வென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. ஆனந்தமுடனே அவர் திரு முன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திரு முன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் உன் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார். இந்த அழகான மாலை பொழுதில் நமக்காக புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் அருள் தந்தையர்களையும், இத்திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு புனிதரின் ஆசியை பெற்று செல்ல வந்திருக்கும்
இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் எம் ஊர் மக்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறோம். புனிதர்களான பேதுருவும் பவுலும் திரு அவையின் தூண்களாக இருக்கின்றனர். திரு அவையின் முதல் திருத்தந்தை புனித பேதுரு ஆளுமை திறனோடு எளிய மனமும் ஏழைகளின் மீது மிகுந்த கனிவும் கொண்ட மிக சாதாரணமான மனிதர். திருத்துதரான பவுல் இளமை துடிப்பும் படைத்திறனும் உயர்ந்த அறிவாற்றலும் கொண்ட அசாதாரண மனிதர். இருவரின் பண்புகளும் குணநலன்களும் இருவேறு துருவங்களாக இருந்தபோதும் இயேசுவின் பொருட்டு இணைந்து பணியாற்றுவதில் பெருமை கொண்டவர்கள். முதியோருக்கு உதாரணமான புனித பேதுருவையும் இளையோருக்கு எடுத்துக்காட்டாக புனித பவுலையும் கூற முடியும். அந்த அளவிற்கு இருவரும் எதிரெதிர் துருவங்களாக இருந்த போதும் தங்களுடைய வல்லமைக்க வாழ்க்கை சாட்சியத்தால் திரு அவையை வளர்த்தெடுத்தனர். புனித பேதுரு கனிவையும் புனித பவுல் துணிவையும் கொண்டு வாழ்ந்தனர். நாமும் அவர்களைப் போல் எந்நிலையில் இருந்தாலும் அந்நிலையில் பணிவும் துணிவும் நம்மிடம் இருக்குமானால் நம் வாழ்வு சான்று வாழ்வாக அமையும் என்ற உணர்வோடு இத்திருவிழா திருப்பலியில் தந்தையரோடு இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவில் இனிமையானவர்களே, இந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக மத்திய வைத்திருப்பவர் முன்னாள் அதிகாரங்கள் நாளில் தென்காசி வட்டார முதன்மை பொறியாளர்களும் மற்றும் வட்டார பங்கு பொறியாளர்களும் சேர்ந்த மரத்தினுடைய பவுல் பேதுரு ஆகியோருடைய பங்கு பொறியாளராக அந்த சகாய நம்முடைய திருவிழாவை வருக வருக என்று கரங்கள் தட்டி அன்போடு திருப்பணிக்கு வரவேற்போம். கல்வாரி பணியை தூய மர நிகழ்வுகளை நாம் தகுதிய உள்ளத்தோடு கொண்டாட ஆண்டவருக்கு முன்பாக பாவங்களை நினைத்து பார்ப்போம். பேதுருவை பவுலை போட ஆண்டவர் அந்த சீடர்களாக வாழ தவறியிருந்தால் மனம் வைப்போம். ஆண்டவர்கள் இப்போ மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் புனித நன்மைகளையும் சகோதர சகோதரிகளே நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாரா. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தே உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாட்சிக்காக உமக்கு நன்றி
ஆண்டவராயம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவதந்தை இறைவனே ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராயம் இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையின் என்று நீதியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீயம் மீது இறங்குவி உலகின் பாவம் போக்குபவரே என் மன்றாட்டை ஏற்றருளி தந்தையின் வழக்கம் பேசியிருப்பவரே நீயம் மீது இறங்குவி இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாற்றியில் உள்ள நீரே ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே குருவான இறைவா, திருத்தூதர்களான பேதுரு பவுல் ஆகியோரின் வணக்கம் புனிதம் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவரிடமிருந்தே திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக் கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் பொன்வேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகளுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 5 மேலும் 8 முதல் 20. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த பொழுது அவருடைய வயது அந்த குழந்தை வளர்ந்து பால் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாடனுக்கு ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்திய பெண்ணான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் பிரித்து விளையாடுவதை சாரா கண்டார். அவர் ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும், ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். சாராவின் இந்த வார்த்தை தம் மகனை பற்றிய தாய் இருந்ததால் அது ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்பொழுது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் கேட்டு அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் பித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் தினமொன்று ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் சோர்வை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவர் அவற்றை அவள் தோள் மேல் வைத்து பிள்ளையையும்
அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பேர்செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையில் இருந்த தண்ணீர் பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் பிள்ளையை கிடத்தினாள். பின்பு அவள் அம்பு ஏறி தூரத்திற்கு அப்பால் சென்று பிள்ளை இருந்த பக்கம் நோக்கி உட்கார்ந்து கொண்டாள். பிள்ளை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி பிள்ளை பக்கம் நோக்கி கூக்குரலிட்டு அழுதாள். அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தியிருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டிருக்கிறார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவளுடைய கண்களை திறந்தார். அவள் நீருள்ள கிணறு ஒன்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அவன் அம்பு எய்வதில் வல்லவனானான். ஆண்டவர் வணங்கு மறைவாக்கு. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் காதல் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என்னுள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுதே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுதே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தேவனே, உன் வார்த்தை ஒழித்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே.
நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நின்றிடும் பொது விந்தைகள் உன்னை புகழ்ந்திடும். இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை மொழிந்தே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை மொழிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. பவுல் பொருட்டு கடவுள் பவுலை மீட்டெடுத்து தாவீதை அவரை குறித்து சிற்பமனை செய்து Alleluia, 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 Alleluia. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அதை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடியும். மத்தேயு எழுதிய செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடியும். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்.
அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரோமியா அல்லது பிற இறைவாக்கினரில் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் உன் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராணிப்பர் சின்னத்தினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கரங்கள் தட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ராணிப்பர் சின்னத்திரை பாதுகாவலர்களாக கொண்டிருக்கிற சேந்தமரம் பங்கில் பங்கு பணியாளன் என்ற முறையில் நான் இப்போ அதுதானே சேந்த மரத்துக்கு போங்க. சேந்த மரத்து பங்குச்சாமியார் என்ன செய்யணும், நம்ம ஊருக்கு அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினா அது நம்ம ஊருக்கு நம்ம மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அப்படி ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா தாய் பிரச்சனைகளுடைய அவர்களை அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம மண்ணுக்கு எடுத்து வருகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அன்புக்குரியவர்களே. ஜூன் 29 ராயல் பிரச்சனை பிரதேசம். இது சேந்த மரத்தில் ரொம்ப இந்த வருஷம் நான் முதல் பங்கு சந்தையாக பொறுப்பெடுத்து முதல் திருநாள் சேந்தமே கொண்டாங்க. இங்கே போய் திருவிழாவில் பார்த்துருந்தா எனக்கு ரொம்ப நல்ல உணர்வு எனக்கு நம்ம கொண்டாடப்படுதுங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும். முன்னாடி பக்கத்துலேருந்து திருவிழா முதல் நாள் திருப்பலிக்கு போயிருப்பேன். அந்த திருவிழாவினுடைய முழுமையாக பங்கெடுத்திருக்கிறாங்க. எனவே இந்த வகையில் அந்த ஒரு சிறப்புக்கு நம்மளும் இருக்காங்க. ஊர்லேருந்து நிறைய பேர் நிறைய கார்களில் வந்துருந்தாங்க. ஒரு வளாகத்தை கட்டியிருந்தாங்க. நம்ம பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் சேந்தமர மக்கள் சார்பாகவும் சேந்த மரத்தினுடைய பங்கு கொண்டு வந்த முதல்ல நன்றியை அன்போடு நான் தெரிவித்துக்கிறேன். இந்த திருவிழா நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. நான் இப்போ கேட்பேன், வரலாறு கேட்பேன். இவ்வளோ பேர் கல்விப்பட்டியிலிருந்து மட்டும் எப்பெல்லாம் மக்கள் வருகிறார்கள், இதுக்கு என்ன காரணம் சொல்கிறது. அங்கிருந்து தான் மக்கள் குடியேறி இந்த மண் என்ன செஞ்சிருக்கிறது, விருத்தி அடைந்திருக்கிறது. இந்த மண்ணிலிருந்து பல இடங்களுக்கு போய் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஊர் நிலையை உயிர்கள் பெற்றிருக்கிறோம். எனவே அந்த பாரம்பரியத்தை, அந்த ஒரு வரலாற்றை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா ஆண்டும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் சேந்த மரத்துக்கள் சந்தைகிறார். இது ரெண்டுக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு அழகான ஒரு உறவு நிலையை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சியான சந்தோஷப்படுகிறது. கடந்த வரலாறுகளை வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழிகளை, நம்முடைய உயர்வுக்கு அவர்கள் விதித்த அனைத்தையுமே நாம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய இந்த ஒரு உறவு பரிமாற்றம் என்பது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான. அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன பையன் தெருவில் போய் விளையாட புதிதாக விளையாட போனால் நிறைய பையன் என்ன செஞ்சாங்க, கண்கள்லாம் கட்டிக்கிட்டு ஒரு பையன் கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாரும் வீடு வீழாங்க.
இங்கே வந்து சத்தம் கொடுப்பாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரையாக அனுப்பிடுங்க கண்டுபிடிச்சி. இந்த பையன் புதிதாக போய் அந்த விளையாட்டில் எழுதிட்டான். புதுசாக சேர்ந்துட்டு அப்போ ஒவ்வொருத்தராக என்ன செய்வாங்க, எல்லாரையும் கற்றுக்கிட்டே வருவாங்க. யாரையும் என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த விளையாட்டினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், யாராவது ஊரை போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க போய் முதல்ல போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் திருப்பி கண்ணை போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ஊருக்கு தகுந்த மாதிரி விதிமுறைகள் இந்த விளையாட்டில் விதிமுறைகள் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிற போது இந்த பையன், இந்த சின்ன பையன் புதுசாக சேர்ந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு. அதுவும் கண்ணை போட்டுக்கணும், எல்லாரும் இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அதுவும் அவனுக்கு ஒரு ஆசை. அதனால நினச்சி தான் அந்த பையனை அந்த விளையாட்டில் போய் அனுப்பினான். எல்லாரும் போயிருந்தா நானும் எனக்கு இந்த பையன் கண்டுபிடிச்சிட்டேன். இவன் கண்ணை போட்டுக்கிட்டான், எல்லாரும் போய் ஓடி விழுந்துட்டாங்க. எல்லாரும் ஓடி விழுந்து கொண்டார்கள். அப்போ சவுண்டு கொடுத்தாங்க. இவன் தேடி என்ன செய்யணும் கண்டுபிடிச்சு. ஏன்னா இவன் கண்ணை திறந்து பார்த்தான், ஒரு இடத்துல தேடி பார்த்தா ஒருத்தன் கூட என்ன செய்யணும், ஒருத்தர் கூட இன்னொரு இடமா ஓடி ஓடி பார்த்தான். எங்கெல்லாம் ஒளிவாங்கள வேணா இவனு ஓடி ஓடி விழுந்திருப்பான் பார்த்தீங்களா பிரச்சனைக்கு. இது மாதிரி இப்போ பையன் தான் ஒளிவாங்க எனக்கு தெரியும் விடுதல் தேடி பார்த்து விரட்டி இருந்த பையன் இருந்தான். சின்ன பையன் விடமுறையில் விளையாட்டு போயிட்டான். இந்த பையன் என்ன பண்ணிட்டான், எல்லா பேரும் சட்டம் முடிச்சு வீட்டை கட்டுறது முதல்ல சொல்லி வச்சுட்டான். வந்து என்ன பண்ணுறது, முதல்ல காலேஜ் போனால் வெளில போனாங்க அப்படின்னா ஒரு அடுத்து இந்த மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க, இவங்களோட கடை அப்படின்னு எல்லாம் பேசி வச்சு அந்த வீட்டை கட்ட. இந்த பையனுக்கு ஒருத்தனையும் காணல் அப்படின்னு எல்லாம் இதுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதனால ஏற்றுக்கிட முடியும், வாங்கி கொள்ள முடியும். அழுதுகிட்டே வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனோம்னா அவங்க அப்பா கேட்டாங்க, யாராவது அழைச்சாங்க, ஏன் இதை யாராவது அழைச்சாங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லைப்பா அப்படின்னு திருப்பி கேட்குறேன், நீங்கள் திட்டினாங்களாண்ணா அப்படின்னு கேட்குறேன். இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எதையாவது யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை. ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க என்ன செய்கிறாங்க, இல்லைன்னா கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இல்லை இல்லைன்னுட்டே இருக்கான். அப்புறம் எதுக்குறா அப்படின்னு சொல்லி மணி கொஞ்சம் கேட்குறேன். அவன் ரொம்ப சக்தியானா கட்டி பிடிச்சி விளக்கமாக இருக்காங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தால் இருக்காங்க. ரொம்ப சேட்டை பண்ணிட்டு 2 போல் போட்டு ரொம்ப அளவுக்கு பிறகு எனக்கு எல்லாம் கொஞ்சம் நம்ம எனக்கு என் தங்கன்னு கொஞ்சம் பிறகு ஆறுதலாங்க. அதுக்கு பிறகு எனக்கு அதே மாதிரி இவனும் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், இந்த தந்தை என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் 2 பேர் போட்டு அவனை வச்சு பிறகு திருப்பி அவனை கட்டி பிடிச்சி வச்சு அவனை ஆறுதல் பற்றி இப்படி சொல்கிறான், என்னடா அப்படின்னு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி விளையாட போனேன். ஏன் நான் கண்ணை போட்டுக்கிட்டு தேடி போக வேண்டிய எனக்கு நேரம் போட்டு ஒரு பயல் கூட காணும், எல்லாரும் எழுதிட்டாங்க. வீட்டை பார்த்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதி இந்த பையனை மாதிரி வீட்டுக்கு ஓடாம போட்டு ஏதாவது கண்டுகொள்ள மாட்டார்களா, யாராவது தேடி வர மாட்டாங்க, எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி யாராவது என்ன செய்ய மாட்டாங்கன்னுட்டு வழிநடத்த மாட்டாங்களா, இதெல்லாம் பற்றி ஏங்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை என்பது இருக்காங்க. ரெண்டு பெரியவர்கள் அந்த ஒரு ஏக்கத்தினுடைய ஒரு ஒரு தேடலுடைய இன்றைக்கு ஒரு விளிம்புகளாக நாமும் எண்ணிக்கைக்காக இருக்கு. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நமக்கு அன்பு தேவைப்படுகிறது, ஆறுதல் தேவைப்படுகிறது, அமைதி தேவைப்படுகிறது, பல்வேறு ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறது. எனவே இந்த அமைதியை, இந்த ஆறுதலை, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை யாரும் நமக்கு தரமாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கம் இன்றைக்கு நமக்கு இல்லை. அதனால தான் நம்ம என்ன அப்படின்னு நாம காயப்பிரச்சனை தேடி போகிறோம். இங்கிருந்து ஏன் சேந்த மரத்துக்கு போகிறோம், எங்கெங்கோ இருக்கிற நாம் எல்லாரும் ஓடி வந்து என்ன செய்யணும், நம்ம ஊரில்
இன்றைக்கு நாம் இந்த விழாவை எடுப்பதற்கு ஏன் வரணும்? ஏன்னா அது நம் முன்னோர்கள் வழிபட்ட புனிதர்கள் ராயப்பர் எல்லாருக்கும். எனவே இன்றைக்கு நாம் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ராயப்பர் சின்னத்தருடைய அருளும் ஆசிரும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது, வழி வழியா நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற நம்பிக்கை. எனவே நமக்கு ஒரு தடுமாற்றம் வருகிற போது, ஒரு பிரச்சனை வருகிற போது, ஒரு கஷ்டங்கள் வருகிற போது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு தடங்கள் வருகிற போது என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா இந்த ராயப்பர் சின்னப்பர் எப்படி நம்முடைய முன்னோர்களை வழிநடத்தி உயர்த்தினாரோ, இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நம்ம ஊரை உயர்த்தி இருக்கிறாரோ, அதுபோல நம்மையும் என்ன செய்வார், உயர்த்துவார், நமக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆறுதல் படுத்துவார், நமக்கு அமைதியை தருவார், நம்ம மீது அன்பு காட்டுவார், நம்ம மீது அன்பு நம்ம அக்கறை காட்டுவார்கள். கண்டிப்பாக ராயப்பெரும் சின்னப்பெரும் நம்முடைய குடும்பங்களுக்கு என்ன செய்வார்கள், ஒளி விளக்காக இருப்பார்கள் அப்படிங்கிற இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ராயப்பரையும் சின்னப்பரையும் தேடி சென்று ராயப்பரையும் சின்னப்பரையும் நம்ம ஊரில் வச்சு என்ன செஞ்சிருக்கிறோம், நாம் இன்றைக்கு விழாவை எடுத்து மகிழ்கிறோம். அவருடைய பாவத்தில் இன்றைக்கு நம்ம ஊரையும் நம்முடைய குடும்பங்களையும் விட்டு கொடுத்து என்ன செய்கிறோம், நாம் எல்லாருமே ஜெபித்து பண்ணுறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நமக்கு ராயப்பர் சின்னப்பருடைய வரலாறுனா எல்லாருக்கும் நல்ல முழுமையாக ராயப்பர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். என்னுடைய சகோதரன் போய் என்னதில்லை இயேசுவை பார்த்து நாங்கள் மெசியாவை கண்டோம் அப்படின்னு சொன்னோம். நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போனேன். அவர் சீமோன் அப்படின்னு சொல்லி பேர் அழைத்த உடனே இவருக்கு ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ இயேசுவின் மேலே இவருக்கு ஒரு ஈடுபாடு வந்துச்சு. அப்போன்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், கடலில் போய் வலைகளை, அதாவது மீன்பாடு இல்லாத ஒரு சூழலில் அவர் இந்த பக்கம் வலைகளை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மீன் நிறைய கிடைத்து கொண்டு கரையில் இழுத்து கொண்டு வருகிற போது தான் இது ஒன்று நான் மீன் பிடிக்கிறதுனால மனிதனை பிடிப்பவனாக அப்படின்னு சொல்லி ராயப்பர் என்ன செஞ்சார், இயேசு அழைத்தார். இங்கே இயேசுடைய அழைப்புக்கு அவர் என்ன செஞ்சார், செடிமடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்தார், அவர் இயேசுவை பின்பற்றினார் என்பது நமக்கு எல்லாருக்கும். பைபிளில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ராயப்பரை பற்றி நம்ம நற்செய்திகளும் அதிகமான செய்திகள் இருக்கு. ராயப்பர் இன்னும் இயேசுடைய உருமாற்றத்தில் கூட இருப்பார், உடைய கெத்செமனி தோட்ட இரத்த உயர்வில் கூட இருப்பார், வெளிக்காசனிக்கு என்று சொல்லி அந்த சிறுமியை உயிர்ப்பித்த போது கூட இருப்பார், இயேசுடைய அந்த உயிர்ப்பு நிகழ்ச்சியில் கூட இருப்பார். அதுபோல் அவர் இன்றைக்கு பார்க்கும் நற்செய்தியில், அதாவது அவர் தன்னை மக்கள்லாம் யாருன்னு சொல்கிறாங்கிற போது ராயப்பர் முந்தி கொண்டு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் அவர் தான் நீ கடவுளின் மெசியா அப்படின்னு சொல்லுவார். இன்னும் நம்ம பார்க்குறோம், இயேசு தன்னுடைய உடலை, அதாவது தன்னுடைய உடலை உணவாகவும் தன்னுடைய இரத்தத்தை பானமாகவும் நான் என்ன செய்வேன் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னபோது எல்லாரும் இவர் பேச்சை யாராவது கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மக்கள் கூட்டம்லாம் போகும். அப்போ இயேசு சீடர்கிட்ட கேட்பார், நீங்களும் போய் விட மனமாய் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது பேதுருவா எந்திரிச்சுவா, நாங்கள் யாரிடம் போவோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அப்படின்னு சொல்லி அறிப்போம். இப்படி நம்ம வெகுளியத்தை அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த ராயப்பர் இயேசுவுக்காக என்ன செய்கிறார், நற்செய்தி அறிவித்து கடைசியில் ஒரு 1867 இந்த ஆண்டில் மமர்தீன் அப்படி, அதாவது அகுஸ்தி சீக்கரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு மமர்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறையில் அடைக்கப்பட்டு கடைசியாக அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது உடைய வரலாம். சுருக்கமாக அன்புக்குரியவர்களே, அடுத்த சின்னப்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் பர்சூஸ் அப்படிங்கிற இந்த நகரில் பிறந்து வளர்ந்தவர், கூடாரம் செய்யக்கூடிய தொழில் செய்தவர். அவர் ரோமை ஒரு குடிமகன் கிடைத்தார். அவருக்கு என்ன தெரியும் கூட, அதாவது கிரேக்கம் தெரியும், எதிரேயும் தெரியும், நல்ல அதாவது யூத ராபியான கமாலியல் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட போய் திருச்சபை சட்டத்தை நுணுக்கமாக கற்றறிந்தவர், கற்றறிந்த ஒரு நல்ல ஒரு ஞானி. எனவே அப்படிப்பட்டவர் ஒரு பரிசெய கொள்கையில ஈடுபாடு கொண்டவர். யாவை மட்டும்தான் தன்னுடைய கடவுள் அப்படிங்கிறத வைத்திருந்தார். எனவே வேற யாரை கடவுளாக அவருக்கு இணையாக சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. எனவே சிலுவையில் தொங்கோடப்பட்டவன் கண்டிப்பாக கடவுளாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். எனவேதான் கிறிஸ்தவர்களை என்ன செஞ்சார், அவர் துன்புறுத்தினார், கஷ்டப்படுத்தினார். எனவே கிறிஸ்துவை அவர் கடவுள் அப்படின்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய வரலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரை தடுத்தாட்கொண்டு தமஸ்கு போகிற போது தடுத்தாட்கொண்டு அவரை என்ன செய்கிறார், மனமாற்றுகிறார். மனமாற்றப்பட்ட இந்த தூய பவுல் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா மிக நீண்ட 3 பயணங்களை மேற்கொண்டார். பல இடங்களுக்கு போய் சின்ன சின்ன சபைகளை உருவாக்கி
இந்த திருத்துறை என்ன செய்கிறார், அந்த அன்பியங்கள் நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த அன்பியங்களெல்லாம் அன்றைக்கு அடிப்படையாக உருவாக்கி கொடுத்தார். அதன் வழியாக கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை பறைசாற்றினார். இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துவனுடைய செய்தி பரப்பப்பட வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு உழைத்தார். எங்கெல்லாம் கிறிஸ்துவனுடைய செய்தி எடுத்துச் செல்லப்படவில்லையோ அங்கெல்லாம் கிறிஸ்துவனுடைய நற்செய்தி செல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக என்ன செய்தார், தூய பவுல் உழைத்தார் என்பது அவருடைய வரலாற்றுல நம்ம என்ன செய்கிறோம். அதனாலதான் அவரே சொல்வாரு, என்னென்னலாம் இதுக்காக கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக பாடுபட்டேன் அப்படின்றார். பாடுபட்டு அதற்காக உழைத்தேன் அப்படிங்கிறத அவரே பல இடங்கள் என்ன செய்திருப்பார் அப்படின்னு சொன்னா, இப்படி இந்த தூய பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர் இப்படிப்பட்ட இந்த கிறிஸ்துவனுடைய நற்செய்தி உலகமெல்லாம் எடுத்துச் செல்வதற்கு முதல்ல ஒரு தொடக்கத்துல இந்த பணியை செய்வதற்கான ஒரு அனுமதி கூட என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த ராயத்தரோடு இணைந்துதான் அதை தரும். எனவே அந்த சங்கத்துலதான் முடிவு பண்ணி இவருடைய இந்த பணியை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவர்கள் தொடக்கத்துல அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனால் அங்கீகரிப்பதற்கு ராயத்தர் அவருக்கு துணையா, இப்படி தொடக்கத்தில் இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு துணையாக இருந்த இவர்கள் ரோமையில் அந்த தலைமையகத்தை உருவாக்குவதற்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, 2 பேருமே பல இடங்கள்ல நற்செய்திகளை அறிவித்து அந்த தலைமையை உருவாக்குவதற்கு பாடுபட்டு என்ன செய்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்கிறோம். நாம புதிய ஏற்பாட்டு திருமுகங்கள்ல இந்த திருத்தூதர் பணியை நம்ம தெளிவாக என்ன செய்கிறோம். தூய பவுலை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இந்த தூய பவுல் நீரோ மன்னனுடைய ஆட்சி காலத்தில், இவரும் அதே சமகாலத்தில் இது 67 இவர் தலை வெட்டென்று என்ன செய்யப்படுகிறார், சொல்லப்பட்டார் என்பது இவருடைய அன்புக்குரியவர்கள். இன்றைக்கு இவர்களுடைய வினாவிலிருந்து ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதனால முதல் வாசகம் இன்றைக்கு உள்ள வாசகத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கு உள்ள வாசகம் முதல் வாசகம் என்ன அப்படின்னு சொன்னால், சாரா ஆபிரகாம் 100 வயசுல தான் அனுப்புகிறாங்க. யார் பிறக்கிறா, ஈசாக்கு பிறகு. ஆனால் அதுக்கு முன்னாடி வயசாயிட்டு ஒரு வாரிசு தேவை, தன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சாரா உணர்கிறார். அப்போ ஆபிரகாம்கிட்ட அந்த பணிப்பெண் வழியாக ஒரு மகனை பெற்றுக்கொள்வதற்கு சொல்றது யாரு தான், சாரா தான் அந்த அனுமதி அனுப்புகிறார். எனக்கு ஒரு வாரிசு தேவை, எனவே இந்த வாரிசு என்னால் முடியாது, அதனால பணிப்பெண் வழியா என்ன செய்யட்டும், இந்த வாரிசை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் கடவுளால் என்ன செய்யப்படுகிறாள் அப்படின்னு சொன்னால், சாரா கருவுற்று ஈசாக்கை பெற்றெடுக்கும். ஈசாக்கை பெற்றெடுத்த பிறகு அந்த பையன் பால்குடி மறைந்து அவன் இன்றைக்கு முதல் ஒரு விழா எடுத்தான். எனவே அந்த விழாவின் போது இப்பதான் பார்க்குறான், எங்க இன்னொரு பையன் என்ன செய்யறான், பணிப்பெண்ணுடைய மகன் இஸ்மாயில் அவனும் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிறான். அப்ப தன்னுடைய மகனுக்கு தந்தையை மாறிட்டு அவன் போட்டியா என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ளம், ஒரு எண்ணம் யாருக்கு வந்துருது, யாரும் அனுமதித்து கிடைத்த பையன் தான் இன்றைக்கு நீங்க, அதாவது இவருடைய தலைவினத்தை தான், மனிதனுடைய தலைவினம் என்பது இதைத்தான் அனுமதித்தா, இதைதான் வாரிசா இருக்கட்டும் நினைச்சு ஆசைப்பட்டான், இதைதான் தன்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் அவனா இருக்கும் அப்படின்னு நினைச்சு எல்லாமே செய்தான். நான் தனக்குன்னு ஒரு பிள்ளை வந்த உடனே மனித தலைவினம் என்னாச்சு, அவனை வீட்டை விட்டு வெளியே போச்சுங்க, என் வீட்டை விட்டு வெளியே நடக்கங்க, என் பிள்ளையோட அவன் நினைச்சக்கூடாது இருக்க, என் பிள்ளைக்கு பங்காளியாக அவன் இருந்திருக்க வந்துட கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துக்கிற நிகழ்வை பெரிய சகோதர கற்றுக்கிறாங்க. ஆனால் கடவுள் போய் ஆபிரகாம் போய் வேண்டுகிற போது இந்த பிரச்சனையை ஆபிரகாம் கடவுள்கிட்ட கொடுக்குறார், வச்சு கொடுக்குறார். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார், சாரா சொல்கிறபடியும் நீ செய்யும் சொல் சொன்ன கடவுள் இஸ்மாயில் வழியாகவும் நான் ஒரு இனத்தை விட்டேன், எப்படி உன் பிள்ளை வழியாக இந்த மண்ணை பழி பெருக செய்தேனோ அதுபோல் அவன் வழியாக அனுப்புவேன் அப்படின்னு சொன்னான். மிகப்பெரிய ஒரு இனத்தை உருவாக்கி உலகத்தில் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அவனுக்கென்று ஒரு தன்னிடத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அவன் வழியாகவும் ஒரு வழிமுறை தோன்றியது என்பது வரலாறு. அதை நாம் படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இப்போ நாம் இந்த சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய மனித பலவி
எல்லாருக்கும் எல்லாருக்குமே என்ன இருக்குது? இந்த பலவீனம் என்பது எல்லாருக்குமே இருக்கு. இது ராயப்பருக்கும் சின்னப்பருக்கும் இருக்கு. ராயப்பர் என்ன செய்கிறார்? நீ பாருங்க, இது வரலாற்றை பரப்பி பாருங்க. ராயப்பர் என்ன பண்ணுகிறார்? அதாவது இயேசு பாடுகளை அறிவித்த போது, ஐயோ அது நமக்கு நடக்கக்கூடாது என்றாரு. அதே நேரத்தில் வந்து கடைசி வர நீ இருக்க மாட்டீங்க, ஓடி போனிட்டு, ஐயோ நான் வந்து உங்க கூட தான் இருக்கேன்றாங்க. நீ வந்து என்ன செய்வ? சேவலுக்கு முன்னாடி முறை மறுதளிப்ப அப்படின்னு சொன்னார். நம்ம ராயப்பருடைய பலவீனம் இயேசு என்ன செய்வார்? இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆணையும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்வார்? அவர் கூட இருந்தவர், அவர் கூட பணி செய்தவர், பல இடங்களுக்கு அவரோடு போனவர், இந்த ஆணையே எனக்கு தெரியாது. ஆனா எப்பொழுது அதான் நம்ம சேவல் திருவிழான்னு இந்த மன்றத்துல கூட ஒரு வார்த்தை, சேவல் என்ன செய்கிறது? சேவல் எனக்கு நிறைய அடிக்கிறதுக்கு அந்த சேவல் தான் அவர் என்ன செய்தது? அவர் செய்த தவறை சுட்டி காட்டியதான் நம்ம அன்புக்குரியவர்களே. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, கடல் விட்ட தன்னை விட்டதற்கு என்ன செய்கிறார் என்றால், தண்ணீர் விடுத்த அழைக்கிறார். நான் செய்தது தவறு என்பதை தன்னுடைய பலவீனத்தை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். அப்படிங்கிறது தான் அவருடைய வரலாறு. தூய பவுலையும் அவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கணும். அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, நான் திருத்தூதர்களை விட அதிகமாக உழைத்தேன். நான் சட்டம் திருச்சட்டங்களை கமாலியல் போய் நான் அமைக்கிற சட்டங்களை பயன்படுத்தேன். நான் அதாவது எவ்வளவு கஷ்டங்களை பட்டேன், துன்பங்களை பட்டேன் அப்படின்னு பெருமை எடுத்துக் கொள்கிற தூய பவுல் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அவர் அழகா ஒன்று பொருந்திய 12:10 நான் வலுவிற்று இருக்கிற போதுதான் என்னுடைய வல்லமை என்ன செய்வது வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி, நான் வந்து உண்மையிலேயே தகுதியற்ற அப்படிங்கிறத அதாவது தன்னுடைய பலவீனத்தையும் தகுதியின்மையும் அவர் என்ன செய்வார்? பல இடத்துல ஏற்றுக்கொள்ள. அதாவது தான் வந்து என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு திருத்தூதன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதியற்ற, கிறிஸ்துவை இன்றைக்கு போதித்து இன்றைக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன கிடையாது, கடவுள் தான், இயேசுதான் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு. எனவே தன்னுடைய பலவீனத்தை இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, பல இடத்துல ஏற்றுக்கொள்வதை நம்ம தன்னுடைய மனித பலவீனம் என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்கு எதிராக தன்னை மாற்றி இருந்தது. எனவே தன்னுடைய பலவீனத்தை நான் உணர்கிற போது, நான் மனமாற்றம் அடைகிற போது, கிறிஸ்துவனுடைய பணியாளனாக கிறிஸ்துவின் பொருட்டு அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவரை என்ன செய்து மாற்றியது என்பதை எனக்கு அக்கிலஸ் ஹீல் அப்படின்னு சொல்லி ஒரு சொற்கள் ஆங்கிலத்தில். அது என்ன அப்படின்னு சொன்னா, வலிமையானவங்களுக்கும் பலவீனம். நம்ம சொல்லணும் ஆணைக்கும் அடிப்பொருக்கும், ஆணைக்கும் அடிப்பொருக்கும் அப்படின்னு சொல்லணும். இது எந்த வகையிலனா ஒரு கிரேக்க கதை உண்டு. அக்கிலஸ் அப்படிங்கிறது வந்து பீடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதையினுடைய மகன். இந்த தேவதை என்ன செய்வானா, இவனை வந்து விண்ணுலகத்தில் ஓடக்கூடிய ஆற்றுக்கு அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் அந்த குழந்தையினுடைய பெருங்காலை பிடிச்சி தலையில் அந்த ஆற்றுல முக்கி எடுப்பான். அப்படி முக்கி எடுக்கிற போது அந்த குழந்தை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், வலிமை பெற்றதாக, உலகத்திலேயே ஒரு வலிமையான ஒரு குழந்தையாக, ஒரு அழகான குழந்தையாக அந்த குழந்தை மாறும். அதனால யாரும் அவனை இழுத்து போரிட முடியாது. யார் போரிட்டாலும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த குழந்தைக்கு. அம்புகள் எய்தால் அந்த அம்பு தான் என்ன செய்யும், விட்டு வெளியும். ஏன்னா அந்த ஆற்றில் கொளித்த அந்த ஒரு வல்லமை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இப்படி பல வல்லமை படைத்த வலிமை படைத்த இந்த அக்கிலஸ் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு முறை என்னுடைய குதிங்காலில் ஒரு அம்பு போய் என்ன செய்யுமா, சண்டையின் போது பட்ட அந்த குதிங்காலில் பட்ட அந்த அம்பு வழியாக விஷம் உடம்புக்கு கிடைக்கும் அந்த பையன் நிறுத்திக்கலாம். எதனால அப்படின்னு சொன்னா, அந்த பீடஸ் அப்படிங்கிற அந்த தேவதைக்கு குதிங்கால் நிறுத்திருந்தாங்க, பிடிச்சிதான் காலை வந்து அங்கே ஆற்றுக்குள்ள நிறுத்தி எடுத்தாங்க. அப்போ அந்த பகுதி மட்டும் அந்த தண்ணிகளை என்ன செய்யலாம், படல், அந்த பகுதி மட்டும் படல். அந்த இடத்துல போய் அம்பு பாய்ஞ்ச உடனே அது வழியா அனுபவிச்சு உடம்பு போற விஷம் ஏறி அவன் செத்து. வலிமை படைத்தவன், யாருனாலும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவன், அவனுக்குள்ளும் என்ன இருந்துச்சு, ஒரு பலவீனம் இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, நம்ம நிறைய வரலாற்றில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு சரவண பவன் ஒரு சாதாரண ஒரு கஷ்டப்பட்டு உழைத்து உயர்வுக்கு வந்த மனிதர். அவரும் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு
ஆனால் அவருடைய தாரக மந்திரம் நல்ல தரமான உணவை கொடுத்தார். தன்னுடைய ஹோட்டலில் பணி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தார். எனவே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு பல கிளைகளை உருவாக்கி 32 நாடுகள் அனுப்பியிருக்கிறார். அந்த இன்றைக்கு அதனுடைய மகிமை பரவிடுச்சு. அவருக்கும் ஒரு பலவீனம் இருந்துச்சு. அவர் எழுதி கடைசியில் ஒரு பெண் பிரச்சனையில் எழுதினார். திரைக்கு போய் கடைசியில் அவருடைய வாழ்வே எழுதியது கடைசி அழிவில் போய் நின்ற வரலாறு நம்ம நாட்டுக்கு கொடிகட்டி பிறந்த மனிதர். எப்படி எவ்வளவு உயர்வுக்கு போன மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் கடைசியில் தண்டமிருந்த ஒரு பெரிய பலவீனத்தின் காரணமாக என்ன செய்தார், வீழ்ந்து போனார் அப்படிங்கிற வரலாறு நடக்கும். அன்புக்குரியவர்களே, 2007ஆம் ஆண்டு நான் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இடது காலில் கால் முறிவு. அப்போ என்னங்க மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் தான் நான் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு முதல்ல அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. காலில் என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த அறுவை சிகிச்சை வெட்டிட்டாங்க. தோல்வியில் வச்சாரம் 1 மாதம் பண்ணாங்க, 2 மாதம் கழிச்சு பார்த்தாங்க. அது என்ன செய்யலை, அது எலும்பு சேரல, திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி அது திருப்பி என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த எலும்பே திருப்பி அறுத்து எழுதுவாங்க. அதுக்குள்ளே அந்த கேப்பில் ஜாயிண்ட் ஆகாமல் இருந்த உடனே அதுக்குள்ளே வச்சு திருப்பி என்ன செய்யுது தான் எலும்பு சேர். அதாவது அங்கு ஏற்பட்ட ஒரு பலவீனம், ஒரு தோல்வி கடைசி என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னால் அதுவே வெற்றியாக என்ன செஞ்சது மாறிப்போன ஒரு சூழலை நம்ம இன்றைக்கு ஒருவேளை முதல் ஆப்ரேஷன் அது தேர்ந்திருந்தால் கால் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்குமா கட்டையான லேசாக காலை கற்று நீ பார்த்துருப்பேன் நடக்கும்போது தோல்வி கடைசி என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா அதுவே வெற்றியாக என்ன செஞ்சது மாறி போன ஒரு சூழலை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஒருவேளை முதல் ஆப்ரேஷன்லேயே அது சேர்ந்திருந்தா கால் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்குமா கட்டையா லேசாக காலை கரைச்சி என்ன செய்வாங்க நம்ம பார்த்துருப்போம் நடக்க வேண்டிய ஒரு சூழல். அந்த தோல்விதான் என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா ஒரு வெற்றியாக கடவுள் மாற்றி கொடுத்த ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம ராயப்பர் சின்னப்பருடைய திருவிழாவை இன்றைக்கு நாம கொண்டாடுறோம். இன்றைக்கு நாம பல நிலைகளில் வாழ்க்கையில கடவுள் நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு பல நிலைகளில் உயர்த்தி வேண்டாம். நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது, அகந்தை வந்துடக்கூடாது, எங்களை மாதிரி ஆட்கள் உண்டான்னு பெருமை அடித்துக்கொள்ள கூடாது. வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நமக்கும் என்ன உண்டு, பலவீனம் உண்டு, நமக்கும் பலவீனம் உண்டு. இன்னைக்கு ஒரு ஆளை கவுக்கணும், ஒரு ஆளை இன்னைக்கு அடிக்கணும், உயர்ந்து போயிட்டு இருக்கிற ஒருத்தரை இன்றைக்கு அப்படின்னு சொல்லி யாராவது திட்டம் போடுறவங்க முதல்ல எதைத்தான் பார்ப்பான், அவனுடைய பலவீனத்தை தான் பார்ப்பான். அதனால அதைத்தான் பெரியவர்கள் அழகா சொல்லியிருக்கான், ஆணைக்கும் அடி செலுத்தணும்னு சொல்லியிருக்கான். இனி நம்முடைய அகந்தை வந்துடக்கூடாது, எங்களை மாதிரி ஆட்கள் உண்டாமல் பெருமை அடித்துக்கொள்ள கூடாது. வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நமக்கும் என்ன உண்டு பலவீனம், நமக்கும் பலவீனம் உண்டு. இன்றைக்கு ஒரு ஆளை கவுக்கணும், ஒரு ஆளை இன்றைக்கு அடிக்கணும், உயர்ந்து போயிட்டு இருக்கிற ஒருத்தரை இன்றைக்கு அப்படின்னு சொல்லி யாராவது திட்டம் போடுறவங்க முதல்ல எதைத்தான் பார்ப்பான், அவனுடைய பலவீனத்தை தான். அதனால அதைத்தான் பெரியோர்கள் அழகா சொல்லியிருக்கான், ஆணைக்கும் அடி செலுத்தும் சொல்லியிருக்கான். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தூய ராயப்பர் சின்னப்பர் வழியாக இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பல நிலைகளில் இன்றைக்கு உயர்த்தி கொண்டார். இந்த உயர்வை பெறுகிற போது நமக்கு என்ன வேணும், அவங்ககிட்ட இருந்த அந்த பணிவு வேணும். அவங்க யாரை முன்னிலைப்படுத்தி இருந்தார்கள், தூய பவுல் சொல்வது போல கிறிஸ்துவின் பொருட்டு நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் அப்படின்னு சொன்னது போல அந்த மனநிலை நமக்கு. எனவே கடவுளை நம்முடைய வாழ்வினுடைய மையமாக வைத்திருக்க வேண்டும், நம்முடைய முன்னிலையில் வைத்திருக்க வேண்டும். மற்ற அனைத்தையும் மற்ற பொருட்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா குப்பையாக மாறக்கூடிய இன்றைக்கு அந்த மனநிலை நமக்கு. என்ன உயர்வுகளை கடவுள் நமக்கு கொடுத்தால், என்ன பதவிகளை கடவுள் நமக்கு கொடுத்தால், என்ன அதிகாரங்களை கடவுள் நமக்கு கொடுத்தால், அதிகாரங்களும் பதவிகளும் வருகிற போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தகுதியின்மைகளையும் நம்முடைய பலவீனங்களையும் நடத்திவிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளும். அதை நாம கடவுள்கிட்ட போய் ஒப்பு கொடுக்கிற போது அதை ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வாதமாக. தூய பவுல்கிட்ட பலவீனம் இருந்துச்சு, தூய ராயப்பட்ட பலவீனம் இருந்தது. அவர்கள் தங்களுடைய பலவீனங்களை என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தார், இறைவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தார்.
கடவுள் அதை என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இந்த பலவீனங்களைத்தான் வலுவாக மாற்றினார். வலுவற்ற அந்த ராயப்பர், அதாவது எவ்வளவு கடல்ல வந்து கப்பல் அந்த படகு போய் கொண்டிருக்கும், இயேசு நடந்து வருவார். ராயப்பர் அதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன வரும்? ஒரு ஆசை வரும், நானும் நடந்து வரேன் அப்படின்பார். எவ்வளவு தைரியத்தோடு என்ன செய்வார்? கடல்ல நடப்பார். ஆனா அவருடைய பலவீனம் என்ன செய்யும்? கொஞ்ச தூரம் நடந்த உடனே ஐயோ நானா நடக்கிறேன்னு கடல்ல மூழ்கிப்போம். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? நம்பிக்கை கொண்டவனே அவர் தூக்கி என்ன செய்வார்? திருப்பி எடுப்பார். திருப்பி யார்கிட்ட தான் போய் தன்னை ஒப்படைப்பார்? இயேசுகிட்ட தான் தன்னை ஒப்படைப்பார். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஆணவம் வருகிறதோ அப்பொழுது நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக தெரியும். ஆனா நம்முடைய பலவீனம் நாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, விழத்தாட்டும் என்பதுல எப்போதுமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. ஆனால் நம்முடைய தகுதியின்மைகளையும் பலவீனங்களையும் நாம் எப்போதுமே நம்ம கடவுளுடைய பாதத்தில் நாம ராயப்பர் வழியாக இறைவனுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிற போது நாம் என்ன செய்வோம்? வலுவற்றவர்களாக நாம் ஆசீர்வதிக்கப்படும். வலுவுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும் என்பதை இந்த நாளில் ஒரு செய்தியாக உங்களுக்கு என்ன செய்கிற நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது உண்மையிலேயே இன்றைக்கு புனித ராயப்பர் சின்னப்பரை நாம் நினைவு கூர்ந்து என்ன செய்கிறோம்? மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம். நம்ம ஊரையும் சரி, நம்முடைய குடும்பங்களையும் சரி, நாம் செய்யக்கூடிய தொழில்களையும் சரி, நம்முடைய பிள்ளைகளையும், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய அனைத்து நிலைகளையும் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, ராயப்பர் சின்னப்பர் வழியாக இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு தான் நாம் இந்த விழாவையும் இன்றைக்கு நாம் எடுத்துக்கிறோம். இதற்காகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சேந்த மரத்துக்கு வந்து ராயப்பர் சின்னப்பர்கிட்ட வந்து மன்றாடி நாம வந்திருக்கிறோம். வருஷத்துல ஒரு தடவை என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய உயர்வுகளை என்ன செய்யணும்? உயர்வுகளுக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய உயர்வுகளை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், பல்வேறு உயர்வுகளை தர வேண்டும் என்பதற்காகவும் நாம இந்த ராயப்பர் சின்னப்பர் வழியாக இறைவன் மன்றாடுகிறோம். கண்டிப்பாக ராயப்பர் சின்னப்பர் வழியாக இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெறுகிற போது, இந்த அருள் வளங்களை பெறுகிற போது நமக்குள் இருக்கிற பலவீனங்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. நம்முடைய தகுதியின்மைகளை எப்போதும் மறந்து விடக்கூடாது. நமக்குள் எப்போதுமே என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதை தாண்டி அந்த உள்ளங்கள், இந்த எண்ணங்கள், சிந்தனைகள் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம தலைக்குள்ள வந்துடக்கூடாது. எனவே நாம எப்போதுமே நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய தகுதியின்மைகளையும் நாம கடவுளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், கடவுள் அவைகளை வலுவுள்ளதாக, வலுவுள்ள சக்தியாக என்ன செய்வார்? நமக்கு மாற்றி கொடுப்பார். இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்போதும் நம்முடைய குடும்பங்களில் தங்கும். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆமாம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பாளர்களே, திருத்தூதரான பேதுரு, பவுல் வழியாக நாம் ஜெபித்த ஜெபங்கள் அனைத்திற்கும் அவர் பதில் தந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்தில் இருந்து ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த குடும்பம் விரிவாக ஆசீர்வித்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் துணைபன் வெள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து நீங்கள் வழியாக இறைவன் உங்களுடைய குடும்பத்தின் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். உள்ள தேவைகளை முன்றாட்டினுடைய திருப்பாதை எடுத்துரைப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் வானத்தில் பரந்தளிக்கிறேன். உங்களுடைய கருணை ஆசி வளர்த்தே செல்கிறார். எங்கள் பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் திகழ்ந்து உமது குடும்பத்தில் தஞ்சம் கொடுத்து வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களால் என்னை நிரப்புவதற்கு வெற்றியின் காலம் போதிய மழை மனம் பொருளாதாரம் குடும்பங்களின் அமைப்பு மற்றும் நிர்வாகம் சிறப்பாக குறைந்தபட்சம் பாதிப்பு எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் கோட்டையில் நாலு பக்கம் ஓட்டையாக இருப்பதனால் அதை நான் முன்னேற்றம் என்று நினைத்து போய் இருந்துவிட்டேன். அதை முன்னேற்ற முடியவில்லை. அதனால் நான் ஆண்டவர்கிட்ட தெளிப்படுத்துகிறேன். அந்த இடத்தை நீர் முன்னேற்றமாக நீர் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படி உம்மரே நான் அன்புடன் வேண்டுகொள்கிறேன். ஆண்டவரே, என நான் இருக்கும் இடத்தில் இருந்து நான் வருவதே என்று நினைப்பதில்லை. அதனால் நினைத்து கொண்டேன். அதில் ஒரு சின்ன சிறுமியாக நான் இருந்து கொண்டேன். அதை என்னை எதிர்த்து பல பேர் வரும்போது நீர் அது கர்த்தராக இருந்து ஆசீர்வதித்தீர். அதனால் நீர் அந்த கோட்டையை நீர் அதை கெட்டும்படி நீர் கெட்டி அதை ஆளும்படி எனக்கு அதை வரம் தர வேண்டும் என்று நான் உங்களை அருள் வைக்கிறேன். ஆண்டவரே, நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நாமத்தில் இதைக்குடன் கருவிந்து வாசிக்கின்றவர் முக்கியமானத்தை உச்சரித்து கேட்ட அனைத்து கோவில்களுக்கு கொண்டுள்ளதற்கு நன்றி செலுத்துகிறேன். கல்வி சிறப்பாக திருப்பவர்களான எதிர்ப்பது வழியாக ஜெபித்த காரியத்தையும் கைகூடச் செய்திருக்கிறேன். நம்பிக்கையாக கொண்டவர்களையும் எளிய மன்றாட்டுகளையும் மற்றொருப்பாடம் எடுத்து வைத்திருக்கிறோம். அந்தவரை எல்லாம் அறிந்தவர்களுக்கு நிரூபித்தந்து தொடர்ந்து திருக்குறளை பலமகளை பின்பற்றி சார்பு வாழக்கூடிய என்ற மக்களால் வாழ்வதற்கு அருள் புரியும். உங்கள் வலுவின்மையில் தங்கள் வல்லமை சிறந்துகிறது என்பதை உணர்ந்து இந்த வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு ஒரு வல்லமிக்க சாட்சியாக திகழ்வதற்கு உங்களிடம் நான்கு தாய் திசைகளியாக மன்றாடுகிறோம். ஆமே. இறைவா பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனவன நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன்.
விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். நாம் தரும் காணிக்கையை இறைவா உந்தன் பாதம் வருகிறேன், என்னையே உனக்காக தருகிறேன். பெண்பாடவர்களை என்னுடைய உடையது படைத்தபடி இல்லாமல் பின்னுக்கு ஏற்றதாக்கும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் திருப்பெயரை கோப்பு கொடுக்கும் இப்படி பொருள்கோடு திருத்துவரை மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்கள் வேண்டுதலால் நாங்கள் இறைப்பற்றுடைய பழி ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் திருவிழப்படி திருத்துவரான் புனித பேதரும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கை அறிக்கை பேர் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ராயலின் இஞ்சினோரை கொண்டு தொடக்க திருவையை ஏற்படுத்தினார். பவுல நம்பிக்கை தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிரினத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் பாலதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களுமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது. தூயவரே நம் இறைவன் தூயவரே, உலகை ஆளுகின்ற ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, உலகை ஆளுகின்ற ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே. ஓசன்னா 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 ஓசன்னா. இது மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகும் எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாக, அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் வல்லமை. விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டரணும். எங்கள் திரு தந்தை 14ஆம் எங்களாய் இறந்தனுச்சாமி எல்லா திருநிலையும் ஆசி அன்பரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரணும். மேலும் உயிர்த்தெழுகிற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பேதுரு, புனித பவுல், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடர்களும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு திருத்தூதர்களுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாடாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்க அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. ஓமை இறைவா வாழ்வி உயிர் இயேசுவே வா 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 வா. இறைவா வாழ்வின் ஓராவா இன்னுயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா.
விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயெனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயெனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வயனில் வாவா, நிம்மதி வாழ்வயனில் வாவா. வாவா இறைவா வாழ்வில் உறவாயின் நோயில் இயேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வில் உறவாயின் நோயில் இயேசுவே வாவா. உயிருக்குள் உயிராய் வாவா. பகிர்வே என் தேவா, அன்பில் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாயெனில் வாவா, அனுதின உணவாயெனில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் ஓராவாயின் நோயில் இயேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் ஓராவாயின் நோயில் இயேசுவே வாவா. உணவீரைவா, உயிருக்குள் உயிராய் வாவா. தரும் உணவீரைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வாவா. அருள் தரும் ஊற்றே என் இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் நோயில் இயேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் நோயில் இயேசுவே வாவா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாரே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாரே என்றும் பாடு. ஏழையர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாரே என்றும் பாடு.
பணியாளர் அருட்தந்தை எஸ். அந்தோணிசாமி அடிகளார் அவர்கள் இந்நாளில் தென்காசி மறைவட்ட முதன்மை பணியாளராகவும் மற்றும் பண்டார குலத்தினுடைய பங்கு பணியாளராகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் அழைத்தவுடன் வருகின்றேன் என்று வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுக் கொடுத்தார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளை இந்த எளிய பொன்னாடையின் மூலம் கரங்களை தட்டி அன்போடு பொருத்தி நன்றிகளை சமர்ப்பிப்போம். அதுபோல அருள்தந்தை சகாய சின்னப்பன் சேந்தமிடத்தினுடைய புதிய பங்கு பணியாளராக இப்போதான் பொறுப்பேற்று சிறப்பாக புனித பேதுரு பவுல் திருத்தூதர்களுடைய விழாவை கொண்டாடிவிட்டு நம் மண்ணுக்கு வந்து புனிதர்கள் வழியாக நிறைந்த ஆசிரை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். நம்முடைய மண்ணுக்கும் இந்த பங்குக்கு உள்ள உறவை மிக சிறப்பாக தன் வரையுறையில் இன்றைக்கு மத்தியில் வந்து சிறப்பாக பகிர்ந்து கொண்டார்கள். பேதுரு பவுல் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை சிறப்பாக அடிக்கோடிட்டு காட்டினார்கள். நம் தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளை இந்த எளிய நூலாடையின் மூலம் பொன்னாடையாக பொறுத்து நமது நன்றிகளை கரங்களை தட்டி அன்போடு சமர்ப்பிப்போம். நம்முடைய வழிபாடுகள் மிக சிறப்பாக அமைவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்கின்றவர்கள் நமது அருள் சகோதரிகள் நாளில் வந்திருக்காங்க. குறிப்பாக மரியின் ஊழியர் சபை சகோதரிகள் 2 பேர், கார்மல் சபை 2 சகோதரிகள் 3 பேரும் முன்னாடி வாங்க. அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக இந்த எளிய நூலாடையை பொன்னாடையாக பொறுத்து கரங்கள் தட்டி நமது நன்றிகளை அன்போடு அவர்களுக்கு தெரிவிப்போம். இந்த விழா நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைய ஊர் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், அதற்காக பல்வேறு வகையில் நன்கொடைகளை வழங்கியவர்கள் மற்றும் இந்த நாளில் கலந்து கொண்டவர்கள், வெளியூரிலிருந்து வந்து இந்த நாளில் விழாவை கலந்து கொண்டவர்கள் எல்லாரும் நன்றிக்குரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். எல்லாருக்கும் நாம் சிறப்பாக கரங்களை தட்டி நம் நன்றிகளை அன்போடு உரித்தாக்கிக் கொள்வோம். இனியவர்களை திருப்பலி முடிந்தவுடன் எல்லாருக்கும் சிறப்பான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, கைகளில் தட்டை கொடுத்துருவாங்க. முண்டி அடிச்சுக்கிட்டு போகக்கூடாது, வரிசையாக நிற்கணும். எத்தனை அளவுக்கு வரிசையாக நிற்கணும்னு பார்ப்போம். நான் முந்தி நீ முந்தி நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. வரிசையாக நின்று வாங்கினீங்க அப்படின்னா 1/2 மணி நேரம், முண்டி அடிச்சுட்டு போனீங்கன்னா 3 மணி நேரம். அவ்வளோதான் வித்தியாசம். எனவே வரிசையாக நின்றால் 1/2 மணி நேரம் தான் ஆகும். எனவே எல்லாரும் வரிசையாக நின்று நிதானமாக சாப்பிட போக மீதி 12 கூடையில் எடுக்கலாம். அவ்வளவு உணவு சேர்த்து வச்சிருக்காங்க. எனவே இதிலிருந்து அனைவரும் நல்ல ஒருவரோடு மகிழ்ச்சியாக உறவாடி பேசி என்ன செய்யணும், சாப்பிட்டு போகணும். எனவே முண்டி அடிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. யாரையும் என்ன செய்யக்கூடாது, 2 பேரை பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு ஆளாக தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நீங்கள் வரிசையை சிறப்பாக கவனித்து இந்த உணவை பெற்று நிதானமாக ஒன்று விட்டு செல்ல வேண்டும் என்று உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம். எல்லாருக்கும் விழா வாழ்த்துக்களை நன்றியோடு மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புனிதராய் திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் அனைவருக்கும் நன்றி சொன்ன பங்கு தந்தை இன்றுமே நன்றிக்குரியவர். எங்களை எல்லாம் அழைத்து திருவிழா திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். அதே போல நமது பரலோகனினுடைய பேராலயத்தினுடைய பங்கு தந்தையாக சிறப்பாக பணி பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வந்தவுடனே ஒரு பெரிய வேலையை தொடங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நம்முடைய பேராலய வளர்ச்சிக்காக என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை மிக துல்லியமாக திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள் நமது பங்கு தந்தை அருள் தந்தை மோயிசனுடைய அவர்கள். ஏற்கனவே தந்தை அவர்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். புளியம்பட்டிக்கு நம்ம எல்லாரும் போவோம். அப்போதான் புளியம்பட்டியில் திருத்தல அதிபராக அந்தோணியருடைய திருத்தலத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள். அதே போல மறைமாடுகளின் பொருளாளராக மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள். ஆவடியனூரில் மிகச் சிறப்பாக பணியாற்றி இப்போ பங்கு அனுபவம் மிக்க ஒரு அருமையான ஒரு பங்கு தந்தை நமக்கு நமது பரலோக தாயினுடைய திருப்பாதத்தில் பணியாற்றுவதற்கென்று நம்முடைய பங்கு தந்தை வந்திருப்பது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனவே தந்தை அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்வது கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு ஊக்கமாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற பங்கு தந்தை அவர்களுக்கு நமது செவல்பட்டி மாநில இறைய மக்கள் சார்பாக நன்றி என்போடு தெரிவித்து இந்த பங்கு பொன்னாடையை போர்த்துகிறோம்.
எழுந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்துதர் கற்பித்தவற்றில் நிலைத்து நின்று முதன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பணி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. காலம் பிறந்திருக்கு புனிதராயப்பரருள் நமக்கே பல கோடி நன்மைகளை பரிந்துதவிடவே வருவார். நல்ல காலம் பிறந்திருக்கு புனித சின்னப்பரருள் நமக்கே பல கோடி நன்மைகளை பரிந்துதவிடவே வருவார். மன்றாடுவோம், நாம் மன்றாடுவோம், புனிதர்கள் அருள் பெற மன்றாடுவோம். மன்றாடுவோம், நாம் மன்றாடுவோம், புனிதர்கள் அருள் பெற மன்றாடுவோம். நல்ல காலம் பிறந்திருக்கு புனிதராயப்பரருள் நமக்கே பல கோடி நன்மைகளை பரிந்துதவிடவே வருவார். ஏதொரு என்னும் பெயர் பெற்ற இயேசுவின் அழைப்பிற்கு செவி சாய்த்த செம்மலி இயேசுவின் அடியவரே ஜெகமதில் கதிபெற வழியருளும் விண்ணகத்தின் திறவுகளே தொழிலால் மீன்களை பிடித்தவரே விண்ணகத்தின் திறவுகளே தொழிலால் மீன்களை பிடித்தவரே உம் திருவடி வந்தோ அருள் பொழிவார். நல்ல காலம் பிறந்திருக்கே புனித அருள் நமக்கே பல கோடி நன்மைகளை பரிபுதவிடவே வருவார்.
ஆண்டவர் குரலினை கேட்பவரே, அழிவும் பாதையை விட்டவரே, அடியவர் இறைவழி நடந்திடவே அருள் வரம் வேண்டும் சின்னப்பரே. அப்போஸ்தலரின் இளவரசே, ஆண்டவர் அடிமையானவரே. அப்போஸ்தலரின் இளவரசே, ஆண்டவர் அடிமையானவரே. திருவடி வந்தோம் அருள் பொழிவார், நல்ல காலம் பிறந்திருக்கே. புனிதராயப்பர் அருள் நமக்கே, பல கோடி நன்மைகளை பரிந்துதவிடவே. இயேசுவுக்கு புகழ். அச்சிஷ்டராய பரிசுத்தப்பரே, பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் அறிந்து பேசுமே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் பரிந்து பேசுமே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. இயேசு கிறிஸ்துவின் பேரன்பின் பார்வை அழைத்திட தயக்கமின்றியே அவர் பாதை சென்ற சீடரே. தாய் திருச்சபையின் முதல் தலைவராக வீற்றிடும் பாக்கியம் கொண்ட மறை போற்றுகின்ற தூதரே. இயேசுவின் பெயரினால் புதுமை செய்த புனிதரே, இன்னல்கள் துளைத்தும் மன வாழ்க வாழ்க தூதரே, தூயராயப்பரே, விண்ணுலகில் எங்களுக்காய் பரிந்து பேசுமே. வாழ்க வாழ்க தூதரே, தூய சின்னப்பரே, விண்ணுலகில் எங்களுக்காய் பரிந்து பேசுமே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம்